முகேஷ் அம்பானிலேருந்து நயன்தாரா வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபெராரின்னு எல்லா லக்ஸுரி கார்ஸும் இருக்கு. ஆனா இவங்க நினைச்சாலும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு கார் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் பகானி. இவங்க கிட்ட கோடிக்கணக்கான காசு இருக்கு, இருந்தாலும் ஏன் பகானி வாங்க முடியாது தானே கேக்குறீங்க? அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. இவங்க நினைச்சாலும் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாதுக்கான முதல் காரணம், பகானிக்கு இந்தியாவில் ஒரு அஃபிஷியல் டீலர்ஷிப்பே கிடையாது. அண்ட் செகண்ட், பகானி அவங்களோட கஸ்டமர்ஸ் யார் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல் கஸ்டமர்ஸோட வெரிஃபிகேஷன் பண்ண அப்புறம் தான் அவங்க காரே டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பகானியோட எல்லா கார்ஸுமே லெஃப்ட் ஹேண்டட். பகானி ரைட் ஹேண்டட் பண்ண மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் யூகேலையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க இந்தியாவில் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அவங்களுக்கு எந்த டீலர்ஷிப்புமே கிடையாது. இதெல்லாம் தாண்டியும் பகானியை இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா இங்கே இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் மட்டுமே 100% இருக்குது. சப்போஸ் ஒருத்தவங்க 50 கோடிக்கு கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க டேக்ஸ் மட்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு 50 கோடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி இந்தியாக்காகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் இந்த காரை சர்வைவ் பண்ண கூட விடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகானி கார்ஸோட கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த காரை காசு கொடுத்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த கார் சர்வைவ் ஆகுமா கூட சொல்ல முடியாது. பகானிங்கிற காரு ரொம்ப லிமிட்டடான கார்ஸ். ஒரு வருஷத்துக்கே 40 to 50 கார்ஸ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. இந்த காரை வாங்க போறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.